பா என்னப்பா குத்து வர என் உயிர் போயிருப்பா. நீ சொன்ன ஒரு விஷயமும் எனக்கு ஒண்ணுன்னா ஞாபகம் வந்துகிட்டே இருக்குடாடா. ஐயோ மார்க் நல்ல மார்க்கா வந்துரும்ல கண்ணு. நல்ல மார்க் வந்துருமாவா? ஏன்பா எக்ஸாம் 600க்கு 601 எடுத்தா என்ன நடக்கும்? 601 இருப்பியா கண்ணு? நீ மட்டும் 601 எடுத்தேன்னு வச்சுக்கீங்க, ஏரியாலேயே நீதான் டாப்ல இருப்ப. உனக்கு கீழே தான் மத்தவங்க எல்லாருமே. வா ஒரு 10,000 ஜிபே பண்ணுங்க. எதுக்குப்பா அது 10,000? ஸ்டூபிட்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க. 601 எடுத்தா என்ன நடக்கும்? நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் வரும் பேட்டி எடுக்கிறதுக்கு. நம்ம வீட்டுக்கு பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வருவாங்க. அவங்க வரும்போது என்ன பழைய ட்ரெஸ்ஸஸா போட்டுருக்கிறது, நியூ ட்ரெஸ் தான் போடணும். அப்பதானே நல்லா இருக்கும். ஆமாப்பா நல்ல துணியா போட்டுக்கோ. அப்பாவுக்கு ஒரு சட்டை வாங்கிட்டு வைக்கன்னு ஓரமா நியூஸ் சேனல்ல நின்னுக்கிறேன். ஓகே பார்த்து ஒரு சீப்பா வாங்கிட்டு வரேன். ஓகே ஜிபே பண்ணுங்க. பாய். என்ன கண்ணு ஏசி போட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ற? என்னப்பா இதெல்லாம் கொஸ்டின்ஸ்? நான் எடுக்கிற மார்க்குக்கு இந்தியால இருக்க எந்த காலேஜுமே அந்த ஒரு ஈக்குவல்கே வராது. நியூயார்க், கலிபோர்னியா இந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸுக்கு தான் போக முடியும். ஸோ அங்க டெம்பரேச்சர்லாம் ரொம்ப கூலிங்கா இருக்கும். அதுக்கு தான் இப்பயே பழகிக்கிறேன். ஏசி போட்டு அப்படி ஏசிலேயே வாழ்றேன். ஆமா கண்ணு, ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ கண்ணு. என்ன கண்ணு ஃபாரின் போயிடலாம் தானே? இல்லைங்கப்பா 2 சப்ஜெக்ட்ல மட்டும் ஃபெயில் ஆயிட்டேங்கப்பா. தெரியாத ஆயிட்டேன். திரும்பி சொல்லுப்பா. சாரிங்கப்பா. எங்க பயமா இருக்குதுங்கப்பா. அப்பா டென்ஷன் ஆகுற கண்ணு. நில்லு கண்ணு. பாப்பா வேணாம்பா ப்ளீஸ் பா. இனிமே பேசவே மாட்டேன், எதுவுமே பேச மாட்டேன். 601 எடுப்பேன்னு சொன்னீங்க, அதுக்குடா இது 10,000 ரூபாய் காசு கஷ்டம் பண்ணியே. அதுக்குடா இது. உங்களுக்கு நான் ஒரே பையன் ஏசி போட்டுட்டு என்ன சொன்ன? அதுக்குடா இது. என்னைய லூசுன்னு சொன்னீங்க, அதுக்குடா இது.